நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கோவில். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சின்ன வயசுல இருக்கிறப்ப நிறைய கனவுகள் இருந்துச்சு. கரெக்டா? எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அது என்ன ட்ரீம்? உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கறது ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கப்ப நீங்க என்னவாகணும்னு நினைச்சீங்க? யோசிச்சிட்டீங்களா? பட் நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஏதாவது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வளர வளர யதார்த்தம் வேற, கனவுகள் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டா வேற ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா சில பேர் நம்ம உலகத்துல சராசரி மனுஷங்களாவே இருந்தவங்க, நிறைய அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் வந்துருச்சு? நம்மளால ஏன் அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப், ஆசைப்பட்ட விஷயங்களை ஏன் நம்மளால அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்களாம் அவங்களோட மைண்ட், அவங்களோட மூளையை கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்மளோட மூளையை கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டோம். அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். சோ நம்ம எப்படி அந்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இதுக்கு மூணே ஸ்டெப் தான். மூணே விஷயங்கள் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். சீக்ரெட் டு சக்சஸ் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சீக்ரெட் டு சக்சஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட், உங்களோட மூளையை நீங்க கண்ட்ரோல் பண்றது தான். ஆனா அது எப்படி அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மூளையை பத்தி சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கோம். நம்ம மூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளோட மைண்டை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கான்சியஸ் மைண்ட், ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்ம யோசிச்சு நல்லா ஆராய்ந்து எடுக்கிற டெசிஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில 1000 டெசிஷன்ஸ் இருக்கு. நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து, எந்திரிக்கணுமா எந்திரிக்க கூடாதாங்கிறது ஒரு டெசிஷன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த சைடு திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன். நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த பிரஷ் யூஸ் பண்ணணும், எந்த சைடு நடக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு டெசிஷன் தான். கரெக்டா? இந்த மாதிரி எல்லா டெசிஷனும் நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு டைம் யோசிச்சு டெசிஷன் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலையெல்லாம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம மூளை அலோகேட் பண்ணி கொடுத்திருந்து. சோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில 95% 95% நம்ம வாழ்க்கையில பண்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான். 5% தான் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ். சோ இந்த சப்கான்சியஸ் மைண்டை ஒருத்தன் ஏன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானோ, என்னோட சப்கான்சியஸ் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிடலாம். அன்னைக்கு தான் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்க முடியும். சோ என்னது இந்த மிஸ்ஸிங் லிங்க்? என்ன எப்படி சப்கான்சியஸ் கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சப்கான்சியஸ் பத்தி சொல்றேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்க சப்கான்சியஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க சாகுற வரைக்கும் உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நைட் டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, இல்ல பாட்டு கேட்டுட்டே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப கூட அந்த பாட்டு உங்க மைண்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ப முடியலையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்கன்னா எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். தொட்டு எழுப்புறது வேற, அந்த மாதிரி எந்திரிக்கிறத விட்டுருங்க. பட் ஒரு அலாம் அடிச்சாவோ இல்ல வீட்டுல அம்மா கத்துனாலோ எப்படி நம்மளுக்கு முழிப்பு வருது? ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம யாருமே தொடல. அப்ப நம்மளுக்கு எப்படி முழிப்பு வருதுன்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ் எல்லாத்தையுமே சுத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு அலாம் வர்றப்போ, திடீர்னு அம்மா கத்துறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ்க்கு அது கேட்ட உடனே அது சொல்லுது, ஓ அலாம் வந்துருச்சு போல, யாரோ கத்துறாங்க போல, இல்ல நைட் பயங்கரமா ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓகே ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிறது மீதி இருக்கிற 5% பிரெயின் கிட்ட சப்கான்சியஸ் அப்படிங்கிற 95% சொன்னதுனால உங்களுக்கு முழிப்பு, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் பயங்கரமான ஒரு ரெக்கார்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, சப்கான்சியஸ்க்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது பிரிச்சு பார்க்கறது தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தம். கரெக்டா? சோ யாரா இருந்தாலுமே தம் அடிக்கிறவங்க தம் அடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருமே தம் அடிக்கிறவங்க இந்த உலகத்துல சூப்பர் பண்ண சக்சஸ்ஃபுல்லா தம் அடிச்சிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறதே கிடையாது. ஆனாலுமே நம்ம சுத்தி எல்லா இடத்துலயுமே பாக்குறோம், நோ ஸ்மோக்கிங் சைன் பாக்குறோம், இது கெடுதல், கேன்சர் வந்துடும் பாக்குறோம், டிவில போடுறாங்க, எல்லா இடத்துலயும் நெகட்டிவ். அந்த டப்பால கூட அவ்வளவு கொடூரமான இமேஜ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே தம் அடிக்கிற சிகரெட் அடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையறதால அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கப்போ அதுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு மறுபடியும் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை பார்க்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தோணிடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எம்ஜிஆர் அவங்களோட மூவிஸ்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கறத பயங்கரமா வச்சுப்பாங்களாம். அவங்க மறுபடியும் மக்கள் பார்க்கணும், பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இந்த சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் நம்மளோட பிரெயின்ல காமிச்சுக்கிட்டே இருந்தா போதும். அது கெட்டதா சொல்றாங்க நல்லதா சொல்றாங்கிறது தேவையில்லை. உங்க பிரெயின்ல நீங்க சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், அது உங்களுக்குள்ள தம் அடிக்கணும். உங்க பிரெயின் தம் அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறப்ப கூட நீங்க தம்ம பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சோ நீங்க தம் அடிக்கணும், ஒரு டைம் அடிச்சிடுவோம், கடைசி ஒரு டைம் அடிச்சிடுவோம் அப்படின்னு தோணும். இது சிகரெட்டுக்கு மட்டும் இல்ல, ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், பான் பார்க்கறதா இருக்கட்டும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே அப்படிதான். நம்ம எல்லாமே ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப, அதே யோசிக்கிறப்ப நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். சோ சப்கான்சியஸ் எதை அதிகமா பார்க்குதோ அதை கம்ப்ளீட்டா ஏத்துக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ரெண்டாவது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. மூணாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் ஒரு என்ன சொல்ல, ஒரு பயங்கரமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா, சப்கான்சியஸ் உங்க வாழ்க்கையில என்னென்ன நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டெசிஷன்ஸ் உங்க சப்கான்சியஸே உங்களுக்கு டெசிஷன் எடுத்து முடிச்சிடும். அது உங்க பிரெயின் கிட்ட
கேட்காமலே வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுத்து முடிச்சிடும். அதுல சில முக்கியமான டெசிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போன் நீங்க வாங்கியிருக்க, இப்போ போனா இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க வாங்கியிருக்க வீடா இருக்கட்டும், இல்ல பாத்துட்டு இருக்க வேலையா இருக்கட்டும், நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல படிச்சிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலுமே வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு போன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா, அந்த போன் வந்து நீங்க யார் சொல்லியாவது கண்டிப்பா வாங்கிருப்பீங்க. கரெக்டா? யாருமே இந்த உலகத்துல 100% நான் இண்டிபெண்டா யோசிச்சு செஞ்சேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் நீங்க கம்ப்ளீட்டா அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கரெக்டா? ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி வந்து இந்த போனை காமிச்சு இது செம்ம செலிபிரிட்டி, இது செம்ம போன் அப்படின்னு டிவில சொல்லியிருக்கணும். இல்லைன்னா வேற என்ன பண்ணிருப்பீங்க, சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட் யார் இருக்கிறதே போன் அதிகமா தெரியும் ஒருத்தங்க நம்புவீங்களா, அவன் சொல்லிருக்கணும் இதுதான் நல்ல போன் சொல்லிருக்கணும். இல்ல யூடியூப்ல ஒரு ரிவ்யூவர் சொல்லிருக்கணும் இதுதான் நல்ல போன். இல்ல அப்பா அம்மா இருக்கு இதான் பட்ஜெட், இந்த போன் தான் நல்லா இருக்குன்னு சேல்ஸ்காரங்க கடையில போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லணும், நம்ம அதை வாங்கியிருப்போம். கரெக்டா? சோ எல்லாமே வந்து நம்ம பிரெயின் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை எதை சொல்றோமோ அதை கம்ப்ளீட்டா ஏத்துக்குது. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு வந்து எது ரியாலிட்டி எது யதார்த்தம் அப்படின்னு வித்தியாசப்படுத்த தெரியாது, பாகுபடுத்தி பார்த்து பிரிச்சு பார்க்க தெரியாது, எது யதார்த்தம் எது ரியாலிட்டி. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருப்போம். டிவி பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு இமோஷனலான ஒரு சீன் வருதுன்னா தெரியாமலே வந்து நம்மளுக்கு அழுக நிறைய பேருக்கு வரும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அப்பா அம்மா எல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா வந்து அம்மா எல்லாம் வந்து தரையா அழுதுட்டு இருப்பாங்க ஒரு சோகமான ஒரு டிவில வர சீரியல் சீனுக்கு. டிவியில் நிறைய பேர் வந்து ஒரு தியேட்டர்ல பயங்கரமா வந்து காசு கொடுத்து ஒரு பெரிய படம் பாக்குறீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம் பாக்குறீங்கன்னா தெரியும், உங்க மைண்டுக்கு தெரியும் அது வந்து படம், சினிமா, யதார்த்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் பயங்கரமான சீன் வந்துச்சு, ஒரு பயங்கரமான மியூசிக் கொடுத்தாலும் உங்க சப்கான்ஷியஸ் உங்களை பத்திரி அடிச்சு உங்களுக்கு புல்ல இருக்கும், கூஸ் பம்ப்ஸ் ஒரு பயந்து போய் பின்னாடி ஓடுவீங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். கரெக்டா? சோ சப்கான்ஷியஸ்க்கு வந்து எது யதார்த்தம் எது ரியாலிட்டி எது கனவு அப்படிங்கிறது தெரியாது. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதான் நீங்க நைட் தூங்குறப்போ எந்திரிச்சிட்டு இருக்கீங்க அப்பப்போ. ஓகேவா? ஃபைனா? இதெல்லாம் புரிஞ்சுச்சா? இது சப்கான்ஷியஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ நீங்க பண்ண வேண்டியதுல ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்க சப்கான்ஷியஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? அதுக்கு 3 ஸ்டெப் தான். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சக்சஸ்ஃபுல் ஆட்கள் சில பேர் பார்ப்போம், அச்சீவ் பண்ணவங்க நம்ம சொல்றோம். கரெக்டா? சாதாரண ஆளா இருந்து பெரிய ஆளானவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட ஃபீல்ட் அவங்க தான் டாப் நம்ம சொல்ற யாரா வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்ட் ஆட்களா இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் பாருங்க, மதர் ட்ரேசாவா பாருங்க, இல்ல வந்து ஹிட்லரா பாருங்க, பெஞ்சமின் பிராங்க்லின், மகாத்மா காந்தி, இல்ல தாமஸ் அல்வா எடிசன், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்குமே காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எல்லாம் கடவுள் வந்து இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட சப்கான்ஷியஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவிலுக்குள்ள ஒரு மனுஷன் போய் என்ன பண்ணுவாங்கிறது வந்து நம்மளோட யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம டெய்லி பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றது தான். இது வந்து கோவில் இல்ல, மாஸ்கா இருக்கட்டும் இல்ல சர்ச்சா இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பயங்கரமான ஒரு சிஸ்டம், பயங்கரமான ஒரு சரௌண்டிங் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. எங்கேயுமே கான்சென்ட்ரேஷனை செதற விடாத அளவுக்கு நம்ம பயங்கரமா சிலைகள் எல்லாம் வச்சாச்சு, பயங்கரமா மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு, கோவில் மணி அடிச்சிட்டு இருக்கு, ஒருத்தங்க முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கோம், அவ்வளவு பெரிய லைன்ல இருக்கப்போ அது பயங்கர கான்சென்ட்ரேஷன். அது சாமியா பாக்குற 5 செகண்ட் வந்து அதுதான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள போய் அவ்வளவு பெரிய லைன்ல நின்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ லைன்ல போய் நின்னாலும் சாமி கும்பிடுறப்ப கண்ணை மூடி கும்பிட்டு இருக்கோம். சோ கண்ணை மூடி என்ன பண்றோம், விஷுவலைஸ் பண்றோம், இமேஜின் பண்றோம், நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறோம், நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறோம். கடவுளுக்கு கேட்குதோ இல்ல, நம்ம மைண்டுக்கு சப்கான்ஷியஸ்க்கு அது மறுபடியும் சொல்றப்ப இது கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு நாள் பண்ணாம அடிக்கடி ரெகுலரா கோவிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், அடிக்கடி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கறது நம்புறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா கொஞ்சம் அதிகமா இருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா they are repeating it. சோ அவங்க என்ன பண்றாங்கங்கறத நம்ம இப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுதான் சீக்ரெட் டு சக்சஸ். நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டெப் நீங்க இன்னையில இருந்து இதை பண்ண ஆரம்பிங்க. உங்களோட அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு கனவு இருக்குல்ல, அது வந்து நீங்க பைலட் ஆகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை வந்து உங்க போன்ல வால்பேப்பரா வைங்க. இல்ல நீங்க எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து போன் யூஸ் பண்ணாம நான் இன்னும் பழைய போன் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எழுதி வைங்க. பட் போன் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இல்ல போன் இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வால்பேப்பரா இதை வைங்க. உங்களோட போன் வால்பேப்பர் இல்ல கம்ப்யூட்டர் வால்பேப்பரை நீங்க அடிக்கடி பாப்பீங்க. கரெக்டா? சோ உங்க பிரெயினுக்கு வந்து நம்ம எப்படி சிகரெட்டை பத்தி நம்ம மறுபடியும் நம்ம பிரெயின்ல சொல்றப்ப அந்த தாட்டே வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி உங்க சப்கான்ஷியஸ்க்கு வந்து இதை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சோ உங்களோட வால்பேப்பரா உங்களோட கனவை நீங்க வைங்க. அது எனிதிங் இட் இஸ். அதுக்கு வந்து ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை வந்து உங்களோட வால்பேப்பரா வைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இல்ல எழுதி, அது போன் யூஸ் பண்ணாதவங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது டெய்லி நீங்க பாக்குற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க, இல்ல போஸ்டரா வீட்ல ஒட்டி வச்சுக்கோங்க. எனிதிங் இட் இஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணவங்களை வந்து நீங்க ஒட்டி வச்சீங்கன்னா கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபைனா? கூல். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க, அவங்களோட கனவை நீங்க ஒட்டி வச்சிட்டீங்க, இல்ல யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒட்டி வச்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம், எனிதிங். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முதல்ல விஷுவலைசேஷன். ரெண்டாவது வந்து ஒரு அலாம் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. எவ்ரிடே வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா அதை மறுபடியும் எனக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒரு ஜபம் பண்றதா இருக்கட்டும், இல்ல கோவில்ல போய் மந்திரம் சொல்றதா இருக்கட்டும், 108 முறை ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்றது என்ன, மறுபடியும் சொல்லிக்கிறது அதேதான். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள என்னவா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்ககிட்டயே நீங்க சொல்லிக்கிறது. இது கடவுளை வேண்டவங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தெரியாமலே அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. கடவுளை வேண்டாதவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கடவுளை
வேண்டது எப்படின்னு கூட ப்ராசஸ் கூட தெரிஞ்சுக்கோங்களேன். சோ என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கோங்க. அதை ரெகுலரா ஒரே நேரத்துக்கு மறுபடியும் எவ்ரிடே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் நீங்க எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து அதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ரிப்பீட் பண்ணி அது வாய் நிறைய மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா நீங்க சொன்னீங்கன்னா கூட ஓகே, மனசுக்குள்ள சொன்னாலும் சரி, வாய் திறந்து சொன்னீங்கனாலும் சரி, டைம் வச்சு அலாம் வச்சு நீங்க அதை சொல்லிட்டே இருங்க. ஓகேவா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அச்சீவ் பண்ணவங்க இருப்பாங்கல்ல. நீங்க ஒரு பெரிய பைலட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பைலட் எடுத்துக்கோங்க. ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்டர் ஆகிக்கோங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்கணும்னா ஒரு பிசினஸ் மேனோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்களோட மேனரிசம்னு சில விஷயங்கள் இருக்கும். அவங்க இப்படிதான் கை இப்படிதான் வந்து நடந்து போவாங்க, இப்படிதான் பேசுவாங்க, அவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட சில கேரக்டர்ஸ் வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க. கரெக்டா? அதை வந்து உங்களோட வாழ்க்கையில டெய்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? சோ ஏன் நான் இதெல்லாம் சொன்னேன், இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன சப்கான்ஷியஸ் வந்து இந்த 3 விஷயங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறப்ப வந்து உங்க மைண்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குது, அதை இமேஜின் பண்ணி பாக்குது தனக்கு தானே. சோ உங்க பிரெயின் வந்து நான் எப்படி ஸ்டார்டிங்ல சொன்னல, யதார்த்தத்துக்கும் பொய்க்கும் உங்க மைண்டுக்கு வித்தியாசம் தெரியாது, உங்க சப்கான்ஷியஸ்க்கு வித்தியாசம் தெரியாது. சோ டெய்லி இமேஜின் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு பவர் நீங்களே எம்பவர் பண்றீங்க. ஓகே, இதுதான் நம்ம பண்ணணும் போல அப்படிங்கறத நீங்க சொல்றப்ப உங்க பிரெயின் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. நம்ம வந்து இதுதான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க பிரெயினுக்கு நீங்க 100% சொல்றீங்க. இல்ல சாமி கும்பிடுறவங்களுக்கு அதை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதை ரிப்பீட் பண்றப்போ டெய்லி சொல்றப்போ வந்து உங்க பிரெயின் வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிக்குது. எப்படி எம்ஜிஆர் வந்து அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கணும், எல்லா மக்களும் அவங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. உங்க பிரெயின் வந்து இதுதான் கிளியர் கட் ரூல் அப்படிங்கறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. மூணாவது இருந்துகிட்டு நான் எப்படி ஃபர்ஸ்ட்ல வந்து விஷுவலைசேஷன், ரெண்டாவது வந்து ரிப்பீட் பண்றது, மூணாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து அதை மேனரிசம் ஃபாலோ பண்றோம். கரெக்டா? சோ ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ, ஒரு பிசினஸ் மேன் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறப்போ உங்க பிரெயின் இருந்துகிட்டு நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. சோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் வந்து நம்ம ட்ரிக் பண்ணி ஏமாத்தி வச்சுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ உங்க சப்கான்ஷியஸ் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நாலாவது விஷயம் ரூல்ல கிடையாது. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா உங்களோட கனவுகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நியூஸ் இருக்கட்டும், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இல்ல இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ற நியூஸா இருக்கட்டும், இல்ல முடியாதுன்னு சொல்ற சினிமாஸா இருக்கட்டும், அதெல்லாம் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. நெகட்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இந்த 3 பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து 21 நாள் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன் 21 நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிடே நீங்க இதை ஃபாலோ பண்ண பிரேக்கே விடக்கூடாது. நீங்க வந்து ஒரு பான் அடிக்ஷன் நிறுத்தணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல வந்து தம்ம வந்து நிறுத்தணும்னு நினைச்சீங்கனாலோ நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு அதுக்கு பாசிட்டிவா, அதுக்கு ஆப்போசிட் நீங்க ப்ரொடக்டிவா நம்ம ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டெய்லி ஓடணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுக்கிட்டு பாசிட்டிவா மட்டும் நீங்க கண்டினியூஸா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 3 விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல வந்து 21 நாள் ஒரு விஷயம் நீங்க எதை பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட ஹேபிட் ஒரு பழக்கமாயிரும். உங்க பழக்கம் அதுக்கப்புறம் உங்களை சக்சஸ்ஃபுல்க்கு கொண்டு போயிடும். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த 3 விஷயங்கள் நீங்க இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஐ ஹோப் ஆல் தி சக்சஸ் டு யூ இன் திஸ் வேர்ல்ட். ஓகேவா? ஆல் தி சக்சஸ் இன் திஸ் வேர்ல்ட் டு யூ. சோ ஐ ஹோப் நீங்க வந்து இதை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது பிலாசபிக்கலா மோட்டிவேஷனல் ஏதாவது வீடியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க எங்கேயாவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனாலும் எமிடியன் மதன் கௌரி அப்படின்னு எமிடியன் GOWRI மதன் கௌரி பேர் சர்ச் பண்ணுங்க. பீப்பிள் ஃபேமிலி ப்ரொஃபைல். So see you in another video. Until then, bye Madan Gowri signing off here. Cheers, bye and all the best for your success.